வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 2024க்கான மாத ராசி பலன். மாதக்கோள்கள் எல்லாமே மாறி இருக்குது, டிரான்சிட் ஆகிருக்கு. வருடக்கோள்கள் அப்படியே தான் இருக்குது, அதே இடத்துல தான் இருக்குது. இந்த மாதக்கோள்களுக்கான மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியுடைய வாழ்க்கையிலும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, எப்படி இருக்க போகுது இந்த மாதம், இந்த மாதத்துக்கான உங்களுடைய லக்கி நம்பர் என்ன, லக்கி கலர் என்ன, லக்கி டே என்ன, சந்திராஷ்டமம் என்னைக்கு, என்ன விஷயங்களெல்லாம் இந்த மாதம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது, எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. சரி, இந்த மாதம் மாதக்கோள்கள் என்னென்னலாம் மாறி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் சிம்மத்தில் இருந்த சூரியன் செப்டம்பர் 17 கன்னிக்கு வர்றாரு. கன்னியில் இருந்த சுக்கிரன் செப்டம்பர் 18ஆம் தேதி துலாமில் போய் ஆட்சி ஆகுறாரு. புதன் சிம்மத்தில் இருக்க, செவ்வாய் மிதுனத்தில் இருக்க, கடகத்தில் சந்திரன் இருக்க இந்த மாதம் பிறந்திருக்கு. சரி, இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணுங்கிறத பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசி, ஆத்ம காரகனான கிங் ஆஃப் சோலார் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப போல்டு, எதனாலும் சமாளிப்பேன், என்ன வேணாலும் அடி, நான் நின்று சமாளிக்கிறேங்கிற ராசி தான் சிம்ம ராசி. அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ராசிநாதன் சூரியன் கேதுவோடு சேர்ந்து குரு பார்வையில் நல்லா இருக்கிறாரு. ராசி சனி பார்வையில் இருக்குது. ஸோ சாதம் வச்சுட்டேன், குழம்பு ஊற்றிட்டேன், பாயசம்லாம் கிடையாது, சாதமும் குழம்பும் வச்சு நீ நல்லா சாப்பிட்டுக்கோ. இதுதான் இந்த மாதத்துக்கான நிலைமை. பட்னியாக கிடக்கிறதுக்கு நமக்கு ரைஸும் குழம்புமாவது கிடைக்குதுன்னு நல்லா சாப்பிட்டுக்க வேண்டியது தான். இது ரொம்ப நல்ல விஷயம் தாங்க, தப்பு கிடையாது. ஏன்னா கண்ட சனிங்கிறப்போ கடக சிம்மத்துக்கு வந்து பொதுவாகவே கண்ட சனி வந்து ரொம்ப பாதிக்கும். ஏன்னா சனி வந்து ராசியை பார்ப்பார், சூரியனுக்கு வந்து ஆகாத எதிரி சனி. ஸோ ஏன்னா ரொம்ப ஒரு உச்சமான கிரகம், அதாவது என்னென்னா உஷ்ணமான கிரகம் வந்து சூரியன். ஸோ சனி வந்து அப்படியே ஒரு இருள் கிரகம், ரெண்டுமே ஒரு ஆப்போசிட் பிளானட்ஸ். அந்த சனியுடைய பாவக்கதிருங்கிறது ராசியில் படும்போது சிம்மத்துக்கு வந்து மனம், உடல், எண்ணம் எல்லாமே முடங்கி போயிடும். அஷ்டம சனியை விட கூட கண்ட சனி சிம்ம ராசியை பாதிக்குங்கிறது தான் உண்மை. கடகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுருக்கோ சிம்மம் ஒரு படி மேலே பாதிக்கப்பட்டுருக்கிறதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி, ஒரு மழை பெய்யுது, நனைஞ்சிக்கிட்டே இருக்கேன், ஒரு கொடை மட்டும் எனக்கு கிடச்சிருக்கு, அட்லீஸ்ட் அந்த மழையில் அந்த கொடை மூலமாக என்னை நான் பாதுகாத்துட்டு நின்றுக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த குருவுடைய பார்வை சூரியன் மேலே விழுறது. இந்த மாதம் இவ்வளவு நாள் இருந்த மாதங்களை விட நல்ல மாதமாக தான் இருக்க போது. ரெக்கவர் ஆக போகிறீங்க, மீண்டு வர போகிறீங்க. மன ரீதியான உடல் ரீதியான போராட்டங்களுக்கு சின்ன சின்ன ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. தொழில் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா 10ஆம் இடத்துல குரு. ஸோ 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும், அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. தொழிலில் தேவையில்லாத மாற்றங்களை நீங்கள் பண்ணாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா ஜூபிட்டர் தனியாக ஒரு இடத்துல நிற்கிறாருன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக அவர் கொடுப்பார். என்ன தான் குரு பார்வை சுபத்துவப்படுத்தினாலும் குரு நிற்கிற இடம் அந்த குரு வந்து கெடுக்கவே செய்வார். அதுவும் சுக்கிரனோட வீடு, குருவுக்கு சுத்தமாக பிடிக்காது சுக்கிரனை, அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கிறாரு. அப்போது தொழில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணலாம், நீங்கள் அதை முடக்கலாம் வேண்டாம், மூடலாம் வேண்டாம், பண்ணுங்கள். புதுசாக எதுவும் பண்ணாதீங்க. முக்கியமாக நான் பார்ட்னர்ஸ் யாரையாவது உள்ளே இழுத்து விட்றேன்னு விடாதீங்க. ஏன்னா புதன் ராசியிலே இருந்துட்டு சனி பார்வையை வாங்குறாரு. புதன்கிறது ஒரு ரெட்டை கிரகம். ஒரு பாவ கிரகத்தோட கதிரை வாங்கினா அது பாவமாக இருக்கும், சுபகிரகத்தோட கதிரை வாங்கும்போது சுபமாக இருக்கும். அப்போ தயவு செஞ்சு பார்ட்னர்ஷிப் வேண்டாம், பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம், இருக்கிற பிஸ்னஸை அப்படியே கொண்டு போய்கிட்டிங்கன்னா நல்லது. புதுசாக வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வேலை கிடச்சிரும், நல்ல வேலையே கிடச்சிரும். இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷன் ஏதாவது எதிர்பார்க்குறீங்கன்னா சூரியனும் குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால அதுவும் கிடச்சிரும். ஸோ வேலை பார்க்குறவங்களும் சேஃப் தான். சரி, திருமணமான கணவன் மனைவி எப்படி இருப்போம் கேட்கவே வேண்டாம். இல்லை சனி ராசியை வேற பார்க்குறாரு, எலியும் பூனையுமாக தான் இருப்பீங்க. இதை வந்து இது இப்போன்னு இல்லை, பொதுவாகவே சிம்மராசிக்கு அந்த மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறதுல பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறதில்ல. கண்டக சனி வேறு இருக்கும்போது சில பேர் தற்காலிகமாக கூட பிரிஞ்சிருப்பீங்க, அது நல்லது தான். அதே மாதிரி பிரிஞ்ச கணவன் மனைவியும் கொஞ்சம் சுணக்கமாகி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் சூரியனுக்கு குரு பார்வை இருக்கிறது. ஸோ பெருசாக நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, இருக்கிற பிரச்சனைகளை அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. என்னதான் இருந்தாலும் சனியுடைய பார்வை மார்ச் 2025 வரைக்கும் ராசியில் இருக்கிற வரைக்கும் கணவன் மனைவி உறவில் ரொம்ப கவனமாக இருங்க. பிசுறு தட்டினா செப்பரேஷன் பர்மனெண்ட்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்து அஷ்டம சனிக்குள்ளே வர போகிறீங்க, அதனால் ரொம்பவே கவனமாக இருக்கணும். சரிங்க, சைல்டு பர்த் எப்படி இருக்குது, குழந்தையெல்லாம் பிறக்குமா எப்படி? 5ஆம் அதிபதி 10ல் இருக்கிறாரு.
குரு வந்து ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய பார்ட்னர் ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகம், பார்ட்னருடைய சுய ஜாதகம் பார்க்கணும். கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் சைல்டு பர்த் அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் குரு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால எலும்பு மஜ்ஜையில் பிரச்சனை. சில பேர் பித்து பிடிச்ச மாதிரியே உட்காந்துருப்பாங்க, ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு யோசிக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, கூட இருக்கிறவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா புதன், புத்திகாரகன் புதனை சனி பார்க்கும்போது உங்கள் மூளையை மொத்தமாக சனி ஆக்கியூபை பண்ணி மந்தமாக டம்பாக உட்கார வச்சுருவாரு. ரொம்ப லோ கான்ஃபிடென்ஸை கொடுத்துருவாரு. அப்போ என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எந்திரிங்க. எதுனாலும் அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சிம்மத்துக்கு என்னென்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம பிரச்சனையை ஷேர் பண்ணிட்டோம்னா நம்ம வீக்கான பர்சனோன்னு நினச்சிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர்கிட்ட உங்கள் பிரச்சனையை ஷேர் பண்ணும்போது உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகும். பிரச்சனைக்கு ஒரு நல்ல நபர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணும்போது கரெக்டான தீர்வும் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும், உங்களுக்கு யாரோ இருக்காங்கங்கிற ஒரு தைரியம் கிடைக்கும். அதனால் என்ன பிரச்சனைனாலும் வெளியில் சொல்லுங்கள், அதில் வந்து எந்த தப்பும் கிடையாது. சரி, ஓகே. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி எங்களுக்கு எப்படி இருக்குது, செவ்வாய் 11 நல்லா தான் படிப்பீங்க. 4ஆம் அதிபதி 11 இருக்கிறதுனால எஜுகேஷன் மூலமாக லாபம், படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் ராசிநாதனே சூரியன் புதனுடைய பரிவர்த்தனையை குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால நிச்சயமாக அரசு வேலை அப்படிங்கிறதும் கிடைக்கிறதுக்கான பிராப்தம் இருக்குது. சரிங்க, ப்ராப்பர்ட்டி நாங்கள் வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 4ஆம் அதிபதி 11 பூமி யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தனயோகமும் இருக்குது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் 2ஆம் அதிபதி பரிவர்த்தனையே 2ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதுனால சுக்கிரன் வேறு 3ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறாரு. சுக்கிரன் ராசிக்கு பாதகாதிபதினாலும் தன்னுடைய காரகத்துவமான பணத்தை கொடுத்துருவார். சுக்கிரன் எவ்வளோ கெட்டவராக இருந்தாலும் ஆட்சியாவோ குரு பார்வையிலையோ இருந்துட்டாருன்னா பணத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். ரிலேஷன்ஷிப்பை கெடுப்பார். அதான் கணவன் மனைவிக்கான பிரச்சனை. ஸோ பணம் வந்து உங்களுக்கு வந்துடும். செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால பூமி யோகம் இருக்குது, லேண்டு வாங்கிக்கோங்க, தப்பு இல்லை. கோல்டுலேயோ ஷேர் ஸ்பெக்குலேஷன்ஸ்லேயோ இப்போ இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். என்னை கேட்டால் சிம்மராசி அடுத்த 3 வருஷத்துக்கு ஷேர்ஸ் பக்கமே போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பூமி யோகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்ல லேண்டு வாங்கி போடுங்க. இப்போ வாங்குற லேண்டு ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு நல்ல விலைக்கே போகும். ஏன்னா செவ்வாய் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாரு அந்த அளவுக்கு. சரி, ஓகேங்க. நாங்கள் அப்ராட் போகலாமா அப்படின்னா, மாதம் பிறக்கும் போதே 12ஆம் அதிபதி 12 தான் இருக்கிறார். அமாவாசை சந்திரனாலும் ஆட்சியாக இருக்கிறாரு, ஸ்தான பலம் இருக்குது. அப்போது அரப் கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் போகலாம். அரபு நாடுகளுக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம், டெம்பரவரியாக போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். பெர்மனெண்ட்டாக அப்ராடில் செட்டில் ஆகிறதுக்காக கோச்சாரம் சப்போர்ட் பண்ணல. மேபி உங்கள் ஜாதகத்தை பார்த்தா இந்த விஷயமும் கூட மாறும். சரி, இப்போது இந்த மாதத்துக்கான எங்களுடைய லக்கி நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய லக்கி நம்பர் 1. உங்களுடைய லக்கி கலர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெட்டு. உங்களுடைய லக்கி டே என்னென்னா டியூஸ்டே. சரி, சந்திராஷ்டமம் எங்களுக்கு எப்போங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 20/9/2024 ஏர்லி மார்னிங்லேருந்து 22/9/2024 ஏர்லி மார்னிங் வரைக்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாளில் தேவையில்லாத அலைச்சலை குறைச்சிக்கோங்க. ஒப்பந்தம் பண்ண வேண்டாம். எந்த லீகல் மேட்டர்ஸ்லையும் சைன் பண்ணாதீங்க. தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. உங்கள் ஜாதகத்துக்கான பிரத்யேக பலன் தெரியணும்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். டே டு டே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி, சாப்பிட மாதிரி, ஆஃபீஸ் போகிற மாதிரி தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அந்த வரிசையில் நீங்களும் இடம் பெறணுன்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் சிம்மம். நன்றி, வணக்கம்.